ஹலோ படேஸ், தெலுங்குல 2025 ரிலீஸ் ஆன மௌலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துல வர ஹீரோவுமே காட்டுக்குள்ள தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அவருக்குமே காதல் ஒரு பொண்ணு மேல வர, அந்த பொண்ணுக்குமே பல கஷ்டங்கள் வர, அந்த கஷ்டத்துல எல்லாம் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு, அவங்க ரெண்டு பேர் காதலுமே ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையன்றத அந்த கதையுமே. என்னதான் ஸ்டோரியை கேட்க கிளீன் ஷேவா இருந்தாலும் படத்துல சொல்லப்பட்ட ஸ்டோரி டெல்லிங்குமே செம்மையா இருக்கும். அகேன் இந்த மாதிரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு ஊர்ல கிறிஸ்டோபர் என்ற போலீஸ் எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் அவங்களை அடையாம இவர் விட மாட்டாப்ல. அப்பன்னு பார்த்து ஊருக்குள்ள புதுசா ஒரு கலெக்டர் வராங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம கிறிஸ்டோபருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆக்சுவலா அவனுக்குமே ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சுன்னா அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட்னா தரவா செக் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு நெருங்கவே ஆரம்பிப்பான். இந்த கலெக்டரோட பேக்ரவுண்டுமே செக் பண்ணி பார்த்தா இவங்களுமே ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் இந்த வேலையே வாங்கியிருப்பாங்க. அப்படியே இதை வச்சே மடக்கலான்ட்டு அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு மிரட்ட அவங்களுமே எல்லா விஷயத்துக்குமே பயந்து அவனுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள தனியா வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. இவங்க அப்பாவுமே போலீஸா இருப்பாரு. அதனால இவனுக்குமே போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை. இவனுக்குமே ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுமே இவனை பாக்குறதுக்கு அப்பப்ப காட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டி இருப்பாங்க. அது மூலமா சிக்னல் கொடுத்தவனா மாறி மாறி மீட் பண்ணிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரபாஸோட மிகப்பெரிய ஃபேனா இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊருக்கு ஷூட்டிங் எடுக்கலான்ட்டு வந்திருப்பாங்க. ஸ்டண்ட்டுக்கு டூப் பண்றதுக்கு நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. ஆனா அவனுமே இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். அப்பதான் அந்த ஃப்ரெண்டுமே இதுக்கு நீ ஒத்துக்கினா தான் ஒரு நாள் பிரபாஸ் வராரு, அவருக்கு நீ ஸ்டண்ட் பண்ணலாம் சொல்ல. அடுத்த நாள் ஷூட்டிங்லயுமே ஒரு சீன் எடுக்கிறாங்க. அந்த சீனை நம்ம படத்தோட ஹீரோவுமே நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு பயப்படுறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவை கூட்டு இந்த சீனை பண்ண வைக்கிறாங்க. அதுலயுமே ஹீரோயினை தூக்குற சீன் தான் வந்திருக்கும். அப்பதான் முதல் தடவை ஹீரோயினியா நம்ம ஹீரோ பாக்குறாப்புல. அவளையுமே பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதே டைம்ல இந்த படத்தோட ப்ரொடியூசருக்குமே இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஆனா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது தான் காதும் கேட்காத வாயும் பேச முடியாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ஆனா இந்த விஷயம் எல்லாம் தெரியாத நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணுக்காக நிறைய உதவி எல்லாம் பண்றான். அப்படியே ஒரு செக் போஸ்ட்ல அந்த பொண்ணை விசாரிக்கும் போது அந்த பொண்ணை பத்தியுமே போலீஸ்காரங்க தப்பா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவுமே எப்படியும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். அதுல இருந்தே நம்ம ஹீரோவை அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இந்த விஷயம் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரையுமே பிரிக்கணும்னு ஐடியா பண்ணி ப்ரொடியூசரோட கேரவனுக்கு அந்த பொண்ணு வர மாதிரி பிளான் பண்ணி அதையுமே ஹீரோ பாக்குற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணை தப்பா நினைச்சு அவனுமே பேசாமலே விட்டுறான். ஆனா அவங்களோட ஃப்ரெண்டுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எதோ தப்பாலாம் நடந்துக்கலாம், அவங்க தப்பான பொண்ணுமே இல்ல, உங்க ரெண்டு பேரோட லவ் மேட்டர் தெரிஞ்சு அந்த ப்ரொடியூசர் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காப்லன்னு சொல்றாங்க. அப்போ அதே டைம்ல ஹீரோட சித்தப்பா மூலியமா தான் இவங்க எல்லாம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அந்த ப்ரொடியூசர்களை தான் அந்த சித்தப்பாவுமே வேலை செய்வாரு. அவருமே மயக்க மருந்து கலந்து அந்த பொண்ணையுமே கடத்திடுறாங்க. அந்த பொண்ணையுமே தூக்கிட்டு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு பாத்துறான். இவனுமே அவங்களை காப்பாத்தலாமே போகும்போது அவனுமே பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அவனுமே ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறான் வாட்ச் மூலியமா. அந்த சிக்னல் மூலியமா ஹீரோ வந்து எல்லாருமே அடிச்சு போட்டு ஹீரோனியுமே காப்பாத்திடுறான். அப்படியே அந்த பொண்ணுகிட்டயுமே மன்னிப்பு கேட்கறான். நம்ம ஹீரோ அடிச்சதுல ஒருத்தன் அந்த போலீஸ் ஆபீசரா தான் இருப்பான். எப்படின்னா அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வரும்பொழுது எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போலீஸ் ஆபீசருமே இவ்வளவு வேலையெல்லாம் பாத்துருக்காப்புல. கடைசியில இந்த பொண்ணு கிடைக்கிற நேரத்துல நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போயிடுறாப்புல. இதனாலேயே அந்த போலீஸ்காரருமே எப்படியாவது ஹீரோ போட்டு தள்ளணும்னு முடிவெடுக்கிறாப்புல. அடுத்தபடியா நம்ம ஹீரோவுமே அந்த மோசமான போலீஸ் கிட்டே வந்து காட்டுக்குள்ள ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் கேட்டிருப்பாரு. அதுக்குமே அவன் பர்மிஷன் கொடுத்திருப்பான். ஆனா இவனுமே இந்த போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்லாம அந்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறான். அதை பார்த்து இவனுமே செம்ம கடுப்பா வரான். அப்போ அதே டைம்ல ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் வந்து உரிச்சு வாயில வைக்க வர அப்போன்னு பார்த்து ஒரு குரங்கு அந்த வாழைப்பழத்தை புடிங்கிட்டு போயிடுது. இதனால அவனுமே கடுப்பாய் அந்த குரங்க ஷாக்க வச்சு சாவடிச்சிடறான். இதை பார்த்த சாமியார் ஒருத்தர், நீ எப்படி இந்த குரங்க சித்திரவதை பண்ணி சாவடிச்சியோ அதே மாதிரி வாய் பேச முடியாத ஒருத்தங்கிறத நீ சாவன்னு சொல்லிட்டு சாப விடுறாரு. அப்படியே அடுத்த ஒரு நாள் காட்டுக்குள்ள துப்பாக்கி திருடி பதுக்கி வச்சிருக்க 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இது மூலியமா இந்த கேஸ்ல ஹீரோக்குமே சம்மதம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஊர் மக்களுமே இதை அவன் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. யாருமே அவனுக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. அந்த போலீஸ்காரருமே ஹீரோ கிட்ட வந்து, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண காரணமே ஜாஸ்மின் நீ லவ் பண்றது தான், அதே மாதிரி நானும் அந்த பொண்ணை அடையணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு நீ தான் இப்ப அடைஞ்சலா இருக்க, சோ உன்னை கொண்டுட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி இதே ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஹீரோட ஃப்ரெண்டு தன்னோட அண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க. எப்படியோ அவங்க ரெண்டு பேருமே பிளான் போட்டு எப்படியோ காப்பாத்தி அவனை காட்டுக்குள்ளே விட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கிறடா அவனோட ஃப்ரெண்டை தவிர யாருக்குமே தெரியாது. அது என்னத்துல இந்த போலீஸ்காரமே டிரான்ஸ்பர் ஆக போதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே அவன் டிரான்ஸ்பர் ஆனாலுமே நம்மள நிம்மதியா இருக்க மாட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த போலீஸ்காரன் இவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க ஒரு ட்ரோன் அனுப்பி வைக்கிறான். அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச இந்த ட்ரோன் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறாப்புல. இதை பார்த்த ஃப்ரெண்டுமே ரொம்பவே கவலைப்படுறான். இவங்க ரெண்டு பேருமே நைட்டு செம போதையில இருக்க ஹீரோவுமே நைட்டு போதையிலே மயங்கிடுறாப்புல. நெக்ஸ்ட் டே எழுந்திருக்கும் போது தான் தன்னோட ஃப்ரெண்டோட வாட்ச்ல சிக்னல் சரியா காட்ட மாட்டேங்குது. அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேட்டு போக அந்த வாட்சை தன்னோட சித்தப்பா தான் போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா நேத்து நைட்டு ஹீரோ குடிச்சிட்டு ரொம்பவே கவலையா பேசிட்டு இருப்பான். அதனால அவனோட ஃப்ரெண்டுமே
அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த மனங்கட்ட போலீஸுமே நான் வேணா ஜாஸ்மினை விட்டுறேன், அதுக்கு பதிலாக உன்னோட தங்கச்சி நீ அனுப்பி வைக்கிறேன் கேவலமா பேச. அதனால இவனுக்குமே கோவம் வர எல்லாருமே கோவப்பட்டு அவனை அடிச்சே கொண்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோவுமே ரொம்பவே கோவப்படுறான். அப்பன்னு பார்த்து போலீஸ்காரருமே இவங்க தங்கியிருக்க இடத்துக்கே வந்து அப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கையில ஒரு பாம்பு எடுத்து ஹீரோ அவன் மேலேயே போட அந்த பாம்புமே கடிச்சு போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்காப்ல. அப்போ ஹீரோட சித்தப்பாவை கத்தியால குத்திட்டு தன்னோட கையிலேயே ஹேண்ட்கப் பண்ணிக்கிட்டு உன் சித்தப்பாவோட உயிரை காப்பாத்தணும்னா என்னோட உயிரை நீ சேர்த்து தான் காப்பாத்தணும்னு சொல்ல, அதனால ஹீரோவுமே வேற வழி இல்லாம 2 பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அந்த போலீஸ்காரருமே உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வராப்ல. அப்ப முன்ன நடந்த மாதிரியே ஒரு குரங்கு வாழைப்பழம் சாப்பிடும் போது வந்து இவங்க கிட்ட கேக்குது. ஆனா இவனுமே கொடுக்க மாட்டாப்ல. அதே டைம்ல ஹீரோட ஃப்ரெண்டுக்கு எல்லா சடங்கும் முடிஞ்சு அவனோட சவப்பட்டியே தூக்கிட்டு வராங்க. கை தவிர மாடியில இருந்து கீழே போட்டுறாங்க. அப்போ அந்த பெட்டி கரெக்டா அந்த போலீஸ்காரோட மேலேயே விழுந்து அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். சோ அந்த சாமியார் சொன்ன மாதிரியே அந்த வாய் பேச முடியாத ஜீவனாலதான் அங்கேயே வாழைப்பழத்தை கேட்டு அவனை நிக்க வச்சு கொண்டுடுது. அப்படியே அதே காட்டுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.